யோகி ஆதித்யநாத் அதை பண்ணிட்டாரு, மோடி அவர்கள் இதை பண்ணிட்டாரு, எடப்பாடி அதை பண்ணிட்டாரு, கொதிச்ச கொதி. ஹிந்தி தெரியாது போடான்னு சொன்ன யுவன் சங்கர் ராஜா எங்கே? இவங்களாம் எங்கடா போனீங்க? நீங்களா அவங்களெல்லாம் தேடிட்டு இருக்கிறோம், வாங்கடா, உங்க வீட்டுல பிரச்சனைடா. ரிட்டைட் நான் கேட்கறது இன்னைக்கு யாரும் வெளியே சொல்லணும். இன்னைக்கு குஷ்பு சொல்றதோ ஊர்வசி சொல்றதோ நான் ஏத்துக்க மாட்டேன். ஏன்னா 2 பேர் ரிட்டையர் ஆயிட்டாங்க, ஏத்துக்கிறதுக்கு வேலை கிடையாது. அங்கொன்றுமா இங்கொன்று பண்ணல. இன்னைக்கு யார் சொல்லணும்? இன்னைக்கு கரண்டா நடிச்சிட்டு இருக்க ஹீரோயின் திரிஷா சொல்லணும், நயன்தாரா சொல்லணும், மலையாளத்துல கரண்டா நடிச்சிருக்க நடிகைகள் வெளியில வந்து சொல்லணும். இவங்களும் பெருத்து குரல் கொடுக்கணுங்க. இன்னைக்கு குரல் கொடுக்கவே மாட்டாங்க. ரஜினியே குரல் கொடுக்கலன்றாங்க. ரஜினியே என்ன சொல்லிட்டு போயிட்டா, கவனிக்கலன்ட்டு போயிட்டார். அவர் எப்போதுமே கழுவுற மீன்ல நழுவுற மீன் தான். எதுக்கு தேவையில்லாம இதை தொட்டி அந்த பேர் மோகன்லால் வேற ஒரு ஃப்ரெண்டு மாட்டிருக்காரு, எதுக்கு சங்கடம்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டார். கமல் இதை பத்தி வாய் திறந்தாரா? தஞ்சை பெரிய கோயில் வந்து ஜெய்ப்பூர் அரண்மனை மாதிரி மின்னுது, அதற்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் கேவலமா இருக்குன்னு சொல்லி தஞ்சை பெரிய கோயிலை பற்றி பொதுவெளியில பேச ஜோதிகா அவர்களே எங்க போனீங்க? உதயநிதி எங்க போனார்? அவர் ஒரு நடிகர் தானே, அவர் நடிகர் சங்க மெம்பர் தானே. அவர் 1 கோடி ரூபாய் நடிகர் சங்கத்துக்காக நிதி கொடுத்திருக்காரா இல்லையா? ஒரு நடிகைக்கு ஒரு பிரச்சனை ஓடோடி வந்து நிற்கக்கூடிய ஒரு ஆள் தானே அவரு. ஏன் உதயநிதியை பத்தி வாய் திறக்கல? வாய் தரங்க. இன்னைக்கு விஷால் போன்ற ஆட்கள்லாம் பேசுறாங்க, அதெல்லாம் காமெடியின் உச்சமா இருக்கு. விஷால்லாம் பாலியல் சம்பந்தமான விஷயத்தை பொது வழியில பேசுறதுலாம் காமெடியின் உச்சம். இன்னைக்கு கூட ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு, யாருன்னா வந்து உங்களுக்கு கேட்டீங்கன்னா செருப்பால் அடிங்க அப்படின்னு ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. உடனே சி ரெட்டி அங்கிருந்து அடிக்கிறா, எங்கிட்ட நிறைய செருப்பு ரெடியா இருக்கு, நீ அடியோ அங்க ரெடியா. யாருனாலும் விருப்பப்பட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு காரியம் நடந்துச்சுன்னா அவங்க வந்து போயிடுறாங்க. அதை பத்தி எதுவும் பெருசா பண்றது இல்ல. அவங்களோட நினைச்ச விஷயங்கள் நடக்காதப்ப பாலியல் ரீதியா துன்புறுத்துறாங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்குறது, அதுவும் கண்டிக்கத்தக்கதுன்றாங்க. அப்ப இதெல்லாம் ஓவராலா நீங்க கணக்கெடு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கிற சவுத்துல இருக்கக்கூடிய எல்லா சங்கங்களிலும் பாலியல் ரீதியான அச்சுறுத்தலுக்கு பெண்கள் ஆளாகிறாங்கன்றதுல எந்த மாற்றம் இல்லை. காலைல 8 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஷாட்னா 8 மணிக்கு வருவார், சொல்லுவார் 5 மணிக்கு ஷாட் முடியும்னா 5 மணிக்கு பேக்கப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். ஏன் எதுன்னு கேட்கவே மாட்டாங்க. அஜித் கிட்ட போய் ஒரு டேரக்டர் போய் ரீஷூட் பண்ணுங்க சார், இது வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிரஷன் வேணும்னா அஜித் அடிக்க மாட்டார். அஜித் வந்து 1 ஷாட் ஆக்டர், அவர் ரீஷூட் பண்ணவே முடியாது. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிரஷன், அதெல்லாம் போதும், திருப்பி நான் தான் நடிக்க போறேன், டேக் ஓகே போன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். மானிட்டர்லாம் பார்க்க மாட்டார். ஏன்னா அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையை முடிச்சு அவர் கிளம்பிடுறாரு. தமிழ்நாட்டில் வீட்டுக்கு வீடு ஒரு பெண் நடிகை இருக்கிறாங்க. நீங்க எடுத்து பாருங்க, நீ இன்ஸ்டாகிராம் ரீல்ல வரவங்களாம் யார் ஒரு வீட்டில் இருக்கிற நடிகைகள் தான் தன் திறமையும் தன் அழகையும் மற்றவர் பார்க்கணும் தான் அவங்க ரீல்ஸ் போடுறாங்க, அவங்க வந்து போடுறாங்க. அப்ப அவங்களுடைய உள்ள அடிநாதம் எதை நோக்கி நகருது? தான் புகழடைய வேணும். ஐஎன்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் தயாரிப்பாளர் திரு வி கே வெங்கடேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஜி. சார், இப்போ கேரளாவில் வந்துட்டு சினிமாவில் ஹேமா ரிப்போர்ட்டுக்கு அப்புறம் பெரும் சர்ச்சரவு ஏற்பட்டிருக்கு சார், எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது வந்து சச்சரவு வந்து புதுசாக ஏற்பட்டது மாதிரி இங்கே ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துகிறாங்க. இது காலங்காலமாக சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரு சாபம். ரொம்ப நாளாக அது போயிட்டுருக்கு. இப்போ வந்து சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கான ஒரு கமிட்டியோடைய அறிக்கை வெளியே வந்திருக்கு, அவ்வளோதான். இது வந்து நான் 2010, 12 போன்ற இயர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த ஆண்டுகளிலே பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் தொலைக்காட்சியில் நானே ஒரு நிகழ்ச்சி பண்ணேன், நடிகையின் கதைன்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி. பயங்கர பிரபலமாக பேசப்பட்டது. திரையுலகத்திலேருந்து மிகப்பெரிய அழுத்தம் தரப்பட்டது அந்த நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியை முதல்ல ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு. ஏன் அப்படின்னா, அந்த நிகழ்ச்சியில் வந்து நான் வந்து பார்த்து வியந்து ரசித்த இயக்குனர்கள், நான் பார்த்து வியந்து பிரமிப்பாக பார்த்த நடிகர்கள் எல்லாம் அந்த நிகழ்ச்சி பண்ண பிறகு என்னால் ஒரு சகஜ நிலைமையாக அந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் பார்க்க முடியல. அவ்வளோ குற்றச்சாட்டுகளை வந்துச்சு. ஆனால் அன்றைக்கி இருக்கக்கூடிய திரையுலகத்தின் அழுத்தத்தின் காரணமாக அந்த நிகழ்வு பாதியிலே அந்த நிகழ்ச்சி நிறுத்தப்பட்டது. அதற்கு முன்னாடியே கூட இருக்குன்னு தான் சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி என்னென்னா, நீங்கள் பிரபல பத்திரிகையெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா நடுப்பக்கத்தில் கிசுகிசுன்னு ஒன்று போடுவாங்க. இந்த கிசுகிசு படிக்கிறதுக்குனே பல பேர் பத்திரிக்கை வாங்குவாங்க. இந்த நடிகரோட தொடர்பு, இந்த அழகு நாயகளுக்கு அந்த டைரக்டரோட தொடர்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி, இது வந்து ஒரு கிளுகிளுப்பூட்டு விதமாக பத்திரிகைகள் வந்து இந்த ஒரு விஷயம். எங்களை மாதிரி நாங்கள் வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் இப்போ இருக்கோம். அதுக்கு முன்னாடி வந்து டிவி மீடியாவில், சேட்டலைட் மீடியாவில் இருக்கிறப்ப இந்த நிகழ்வுகளை நாங்கள் அப்பயுமே தோல் உரிச்சோம். ஆனால் அன்றைக்கு திரையுலகத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு அழுத்தம் காரணமாக அது நிறுத்தப்பட்டது. அதற்கப்புறமா அப்படியே அமைங்கிக்கிட்டே வந்துச்சு. மறுபடியும் சோஷியல் மீடியாவில் வந்தோன்னா மறுபடியும் அது ஸ்டார்ட் ஆச்சு. மறுபடியும் கொஞ்சம் அங்குன்ற இங்கன்றோம் ஷகிலா போன்றவர்கள்லாம் இதில் பாதிக்கப்பட்டவர்கள்லாம் பெயில் நோட்ஸ் எல்லாம் போட்டுலாம் கூட எடுத்தாங்க. உங்களுக்கு நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய பேட்டிகள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பூதாகரமாக இப்போ ஏன் பேசப்படுது அப்படின்னா, சோஷியல் மீடியாவில் வந்தாலும் சரி, சேட்டலைட்டில் வந்தாலும் சரி, பிரிண்ட் மீடியாவில் வந்தாலும் சரி, சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு கம்ப்ளைண்ட் ஆனால் தான் அது பூதாகரமாக பார்க்கப்படும்.
நான் பண்ணது ஒரு நிகழ்ச்சியாக பண்ணேன். அதுக்குள்ள சில பேர் ரசித்தாங்க, சில பேர் எதிர்த்தாங்க. மிகப்பெரிய அழுத்தத்தின் காரணமாக நிகழ்ச்சி நிறுத்தப்பட்டது. இப்பயும் சில பேர் நிகழ்ச்சியாக சோஷியல் மீடியாவில் பண்ணிட்டு இருக்காங்க. அது அழுத்தம் எதுவும் கிடையாது. ஏன்னா அவங்க மனமுந்து வந்து அவங்களோட பிரச்சனைகளை சொல்கிறாங்க. அதை வந்து ஆங்கர் வெளியே எடுத்து அதை வந்து சோஷியல் மீடியாவில் பண்ணுறாங்க. சோஷியல் மீடியாவில் சென்சர் இல்லை, யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த அழுத்தமும் கிடையாது. இப்போ என்ன பிரச்சனைனா, ஹேமா கமிட்டின்னு ஒரு கமிட்டி ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த கமிட்டி ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பூர்வாங்க விஷயம் ஒன்று இருக்குது. 2019 நடிகர் திலீப் அவர்களுக்கும் இன்னொரு நடிகை இருக்கக்கூடிய பாவனா அவர்களுக்கும் ஒரு பிரச்சனை வருது. பாலியல் ரீதியாக துன்புறுத்துறாங்க. அதில் மாஃபியா உள்ள வந்து பாவனா கடத்துறாங்க. அது மிகப்பெரிய பூதாகரமாக பிரச்சனையாக பார்க்கப்பட்டது. அப்போ வந்து 2019 உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை பார்க்கப்பட்டவுடனே அவங்க இருக்கக்கூடிய ஃபீமேல் ஆக்ட்ரஸ், அதாவது கேரளாவில் நடிக்கக்கூடிய ஃபீமேல் ஆக்ட்ரஸ் எல்லாம் சேர்ந்து அம்மா கிட்ட முறையிடுறாங்க. அம்மான்றது உங்களுக்கு அம்மா அமைப்பு வந்து இப்போ மோகன்லால் தலைவராக இருக்குது. இங்கே எப்படி தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்கம் இருக்கிறதோ அதேமாரி அம்மா அமைப்புக்கு மோகன்லால் தான் தலைவராக இருக்கார். அவர்கிட்ட போய் முறையிடுறப்ப அதை வந்து அவர் பெருசாக வந்து ரியாக்ட் பண்ணல, பெருசாக அதுக்கு வந்து சொல்யூஷன் தர மாதிரி பேசலை. அப்படின்றப்ப இவங்க இந்த அம்மா அமைப்பு மேலே இவங்களுக்கு ஒரு இது ஒரு மைனஸ் வருது. என்னடா அது நம்ம இவ்வளோ சொல்கிறோம், இதை பற்றி எதுவுமே பெருசாக கேர் பண்ண மாட்டேன்றாங்கன்னு சொல்லி இவங்க லேடிஸ் எல்லாம், அதாவது ஃபீமேல் ஆக்ட்ரஸ்லாம் சேர்ந்து அவங்க ஒரு ஃபெடரேஷன் மாதிரி ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஒரு சங்கம் மாதிரி, மினி சங்கம் மாதிரி ஒரு ஆரம்பித்து அந்த சங்கத்தை ஆரம்பித்து ஹேமா கமிட்டி உடனடியாக அமைக்கணும்னு சொல்லி மிகப்பெரிய அழுத்தத்தை அன்னைக்கு இருக்கக்கூடிய பினராயி விஜயன் அரசாங்கத்துக்கு கொடுக்குறாங்க. அப்போ பினராயி விஜயன் அரசாங்கம் வேறு வழி இல்லை. ஏன்னா இந்த ஆக்ட்ரஸ் எல்லாருமே சேர்ந்து இந்த சங்கம் ஆரம்பித்து இதற்கான அழுத்தத்தை கொடுத்தோன்னா சரி நாங்கள் ஒரு கமிட்டி அமைக்கிறோம்னு சொல்லி 2017 இந்த இன்சிடென்ட் நடக்குது. 19 ஒரு கமிட்டி ஆயிடுச்சு. அதற்கான கமிட்டிக்கான எல்லா விஷயங்களையும் கொடுத்துட்டாங்க. ஹேமா கமிட்டி கொடுத்துருச்சு. அதில் வந்து பிரபலமான நடிகர்கள் பல பேர் இருக்குது. பிரபலமான நடிகை சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது. வாய்மொழி வாயிலாகவும், தொலைபேசி வாயிலாகவும், இன்டர்நெட் வாயிலாகவும், டெலகிராம் வாயிலாகவும், வாட்ஸ்அப் வாயிலாகவும் பல கம்ப்ளைண்ட்ஸ் எடுத்து மொத்தமாக அவங்க கம்ப்ளைண்ட்ஸை ஃபைல் பண்ணி கொடுக்குறாங்க. இதை உடனடியாக பினராயி விஜயன் அரசு வந்து வெளியிடலை. ஏன் வெளியிடலைன்னா இதில் வந்து நிறைய பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க. குறிப்பாக சொல்ல போனால் அவங்க கட்சியை சேர்ந்த முகேஷ் அவர்கள் சம்மந்தப்பட்டிருக்காரு, இன்னும் சித்திக் சம்மந்தப்பட்டிருக்காரு. ஒவ்வொருத்தரும் ஒரு கட்சியில் இருக்கிறாங்க. இவங்களாம் சம்மந்தப்பட்ட இப்போதைக்கு இதை விட்டால் அது தேவையில்லாத பிரச்சனைகளாக உண்டு போகணும், இது ஒரு பூம் ஆகும் எதுக்குன்னு சொல்லி அவங்க அப்படியே அவங்க அமைதி காக்குறாங்க. 5 வருஷமாக அதை வெளியிடவே இல்லை. 2019 ஹேமா கமிட்டி கொடுத்துட்டாங்க. 2024 தகவல் உரிமை சட்டத்தில் ஒருத்தன் போய் கேட்குறான், இந்த மாதிரி ஒரு அறிக்கை வந்திருக்கு, இதை நீங்கள் வெளியிடுறதுக்கே அந்த அரசாங்கம் மடக்குதுன்னு சொல்கிறப்ப இந்த அறிக்கை சம்மந்தமாக கொஞ்சம் நீதிமன்றம் வந்து இந்த அறிக்கையை வெளியே விடணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ட்டில் ஒரு ஆர்டர் போடுறாங்க. அப்போ ஒரு டைரக்டர், இதனால் பாதிக்கப்பட்ட ஒரு டைரக்டர் ஒரு ஸ்டே வாங்குறாரு நீதிமன்றத்தில். போய் இல்லை அறிக்கையெல்லாம் வெளியிட்டால் தனிநபர் எங்கள் புகழுக்கு ஒரு பங்கம் வைக்கும், அந்த அறிக்கையை வெளியிடக்கூடாதுன்னு அவர் ஒரு ஸ்டே வாங்குறாரு. அந்த ஸ்டேவும் உடையுது. அதுக்கப்புறம் வந்து ஸ்டேவை உடைச்சி நீதிமன்றம் வந்து அறிக்கையை வெளியிட்டே ஆகணும்னு சொல்லி தகவல் உரிமை சட்டத்தின் மூலம் சொல்லி, இப்போ எதுக்கு இவ்வளோ பெரிய ஹிஸ்ட்ரி சொல்கிறேன்னா 2019 இந்த அறிக்கையை வெளியிட்டிருந்தா இந்த 5 வருஷம் இதில் இந்த பாலியல் சம்பந்தமான பிரச்சனைகளை கட்டுப்படுத்திருக்கலாம் அந்த அரசாங்கம். கேரளா அரசாங்கம் பயந்து அதை பண்ணலை. ஏன்னா 5 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே பல வருடங்கள் வேஸ்ட் ஆகி தான் இப்போ வந்து பூனைக்குட்டி வெளியே வந்தது. நீ இப்போ தான் பாலியல் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து நடிகைலாம் வெளியில் வந்து குரல் கொடுக்குறாங்க, கோர்ட்டை நாடுறாங்க, அவங்க ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணுறாங்க, அவங்க எல்லாம் சேர்ந்து அம்மா வந்து எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணலன்னு சொல்லி ஒரு அழுத்தத்தை கொடுக்குறாங்க. அந்த தைரியமே எப்போ வந்திருக்கு? இப்போ தான் வந்துருக்கு. கிட்டத்தட்ட வந்து சுதந்திரம் அடைஞ்ச காலத்துலேருந்து தமிழ்நாட்டில் சினிமா இருக்குது, இந்தியாவில் சினிமா இருக்குது. அப்போ இப்போ வரப்போ இந்த 5 வருஷத்துக்கான இந்த 2 இப்போ நடக்கிற வீரியம், நிவின் பாலி மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, பத்மபிரியா ஓப்பன் டாக்கா இன்னைக்கு பேசியிருக்காங்க, நேற்று ஷீலா அவர்கள், சாரதா அவர்கள் பேசியிருக்காங்க. கிட்டத்தட்ட மலையாள தமிழ் திரையுலகத்தில் பழைய நடிகர்களும் இப்போ கரண்டாக இருக்கிற நடிகர்கள் எல்லாருமே இதை பற்றியான விவாத பொருளாக வரப்ப 2019 இந்த அறிக்கை வெளிவந்து ஒரு அழுத்தத்தை கொடுத்திருந்தால் இந்த 5 வருடம் வேஸ்ட் பண்ணிருக்க தேவையில்லை. ஏன்னா இந்த 5 வருடத்துல எத்தனையோ பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டிருக்கலாம்ல. எவ்வளோ இப்போ சித்திக் அவர்கள் மூலம் ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆகி இன்னைக்கு அவருக்கு வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஹோட்டலில் போய் அவங்க ரிசர்ச் பண்ணுறாங்கன்னா அது இப்போ நடந்தது தான், 2-3 வருஷத்துக்கு முன்னே நடந்தது தான். இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம வந்து தடுத்துருக்கலாம். அதை ஏன் இந்த அரசாங்கம் செய்ய தவறியதுன்று ஒன்று இருக்குது. ஒன்று. ரெண்டாவது வந்து இது மாதிரி வந்து தமிழ் திரையுலகத்தில் மட்டும் மலையாள திரையுலகத்தில் மட்டும்தான் நடக்குதா? தெலுங்குல நடக்கலையா? தமிழ்நாட்டில் நடக்கலையா? கர்நாடகா நடக்கலையா? இந்தியில் நடக்குதா? எல்லாத்துலேயும் நடக்குது. அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. யாரும் இது வந்து சப்பக்கட்டெலாம் கட்டவே முடியாது. எல்லா இதுலேயும் நடக்குது. என்ன பிரச்சனை இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு நிரந்தரம் இல்லாத தொழில். இந்த தொழிலில் வந்து ஒரு சின்ன அசைவுகள் மூலம் யாரையாவது வந்து நீங்கள் தவறாக வந்து சொல்லிட்டாலோ, அவர்களுக்கு கோபத்துக்கு ஆள்பட்டாலோ, அவர்கள் விரோதத்தை நீங்கள் சந்தித்தாலோ நீங்கள் அடுத்த படத்தில் உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமான்றத நிரந்தரம் இந்த 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 ஃபீல்டில் கிடையாது. அப்போ ஃபீமேல்ஸ் என்ன பண்ணுறாங்க? நடிகைகள்லாம் எதுக்கு இவங்களை முறைச்சிக்கணும், பாலிஷா எப்படி போகணுமோ போயிடலாம். இன்னைக்கு விஷால் போன்ற ஆட்கள்லாம் பேசுகிறாங்க, அதெல்லாம் காமெடியின் உச்சமாக இருக்குது. விஷால்லாம் பாலியல் சம்பந்தமான விஷயத்தை பொது வழியில் பேசுறதுலாம் காமெடியின் உச்சம். இன்னைக்கு கூட ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு,
யாருன்னா வந்து உங்களை கேட்டிங்கன்னா செருப்பால் அடிங்க அப்படின்னு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. உடனே ரெட்டி அங்கேருந்து அடிக்கிறா, என்கிட்ட நிறைய செருப்பு ரெடியா இருக்கு, நீ அடியோ அங்கே ரெடியாருன்னு சொல்லி உடனே கவுண்டர் கொடுக்குறாங்க. நடிகைக்கு ஆதரவாக தானே சார் ஒரு குழு அமைக்கப்படும் சொல்லி பேசுறாரு, அதுக்கே சார் எதிர்ப்பு வருது. ஆமா, எதிர்ப்பு வருதுன்னா நல்லா ஒன்று கேளுங்க. நீங்க வந்து இது வந்து ஒரு இடியாப்ப சிக்கலான ஒரு விஷயம். ஸ்ரீரெட்டி சொல்லியிருக்காங்கன்றதுக்காக வந்து விஷால் வந்து பின்வாங்க போவதில்ல. இன்னைக்கு அவர் அறிக்கையில சொல்லிட்டார், ரோகிணி தலைமையில 10 பேர் கொண்ட குழுவை நாங்கள் அமைக்க போறோம், இதுக்கு சம்பந்தமான பாலியல் சம்பந்தமான நீங்க புகார்கள்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அம்மா அமைப்புல போய் நடிகைகளுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. யார்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க? தலைவர்கிட்ட மோகன்லால்கிட்ட கொடுக்குறாங்க. யார் மேல கொடுக்குறாங்க? செயலாளர் சித்திக்கு மேல கொடுக்குறாங்க. மோகன்லால் அதுனா செயலாளர் மேலே கொடுக்குற, நீ பதவி விலகிட்டார். இணை செயலாளர் பாபுராஜ் வந்து செயலாளர் பாபுராஜ் மேல ஒரு கம்ப்ளைண்ட் வருது, யோ நீ பதவி விலகியா. அப்புறம் கமிட்டி மெம்பர்கிட்ட கொடுக்குறாங்க. இப்படியே 17 பேர் குழுல 12 பேருக்கு கம்ப்ளைண்ட் வந்து அவர் எப்படி சங்கத்தை நடத்த முடியும்? இன்னைக்கு அனன்யா போன்ற நடிகைகள்லாம் வெளியே வந்து என்ன சொல்றாங்க, சங்கத்தை நீங்க நடத்திருக்கணும், எங்களுக்கான பதிலை சொல்லியிருக்கணும், நம்ம இருந்து வந்து இதுக்கான நியாயத்தை பெற்று தரணும்னு சொன்னா, கம்ப்ளைண்ட் கொடுத்து கம்ப்ளைண்ட்டுக்கு சொல்யூஷன் தேடி அலையிற இடத்துக்கு போற இடத்துல கம்ப்ளைண்ட் உள்ளாமல் இருந்தாங்கன்னா எப்படி இந்த கம்ப்ளைண்ட் வந்து கரெக்டா விசாரிக்கப்படுன்ற பயம் எல்லாருக்கும் வருமா இல்லையா? இன்னைக்கு விஷால் சொல்றாருல, விஷால் மேலே கம்ப்ளைண்ட் இருக்கா இல்லையா? யாருன்னா மறுக்க முடியுமா? இன்னைக்கு ராதிகா வந்து ஓப்பன் டாக்கா சொல்றாங்க, நீங்க ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்? கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்கலங்க, இந்த மாதிரி நடந்தது. கேரவன்ல கேமரா வச்சு பார்த்து ரசிச்சதை பார்த்து நான் போய் கண்டிச்சேன். இது நான் கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணி தான் பெரிய இஷ்யூ ஆயிருக்கும். ஆனால் நான் கம்ப்ளைண்ட் பண்ணல. ஆனால் நான் வந்து எல்லா இடத்துலையும் ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ஆர்மி, ஒரு ஸ்ட்ரிக்ட் பேர் வழி மாதிரி என்னை வந்து நான் ப்ரொடெக்ட் பண்ணிப்பேன். என்னை ஸ்ட்ரிக்டான ஆளுன்னு பார்க்குறப்ப இல்லை இந்த பொம்பளை ரொம்ப திமிரு பிடிச்சவை, விட நெருங்கக்கூடாதுனே பாதி பேர் விலகி போயிடுவாங்க, இதுதான் நான் வந்து சினிமாவில் கடைப்பிடிக்கிற ஒரு சான்ஸ்னு அவங்க இது சொல்கிறாங்க. ஊர்வசியும் ஒன்று சொன்னாங்க, உங்களுக்கே தெரியும். நீங்கள் எங்கெல்லாம் பொது வழியில் சந்திக்கிறப்ப யாருன்னா உங்களுக்கு கதை சொல்லணும்னு சொன்னாங்கன்னா பொது வழியில் சந்திங்க, ஹோட்டல் ரூம் தனியாக போவீங்க, உங்க உடன் பிறந்தவங்களோ அம்மா அப்பாவோ அழைச்சிட்டு போய் நீங்கள் வந்து கதை கேளுங்க, இந்த சங்கடங்கள்லாம் சினிமாவில் இருக்கும், உங்களை நீங்கள் பண்ணிக்கங்க இப்படின்றத விஷயம் தான் வந்து ஒவ்வொரு நடிகைகளும் ஒரு தாட்டையும் சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு நடிகர் சங்கத்தில் நடந்த மாதிரி இங்கே நடந்திருக்கா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது. அதற்கு வந்து நம்ம மாண்புமிகு செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் சுவாமிநாதன், வெள்ளங்கோயில் சாமிநாதன் ஒரு அறிக்கை கொடுறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே எங்களுக்கு அரசாங்கத்துக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் ரைஸ் ஆகலை, அதனால் நாங்கள் யார் மேலே ஆக்ஷன் எடுக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லி அவர் முடிச்சுக்கிட்டார். எல்லா இடத்துலையும் பாலியல் சம்பந்தமான பிரச்சனைகள் நடந்திருக்கிறது. சினிமா இன்னைக்கு நீங்கள் நம்ம மாட்டிக்க ஒரு தனியார் பத்திரிகை 3 நாளாக இந்த கேரளாவுடைய சம்மந்தப்பட்ட விஷயங்களை தான் அரை பக்கத்து ஃபில் பண்ணுது. நீங்கள் அந்த பத்திரிகை வாங்கி கூட படிங்க. நீங்கள் நம்ம தமிழ்நாட்டு நம்பர் 1 பத்திரிகை நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எவ்வளோ பேசக்கூடிய விஷயங்கள் நம்ம இந்திய நாட்டில் திருநாட்டில் இருந்தாலும் உலக நாடுகளில் இருந்தாலும் அதெல்லாம் விட்டுட்டு ஷீலா அவர்களையும் சாரதா பேட்டியும் ஒரு அரை பக்கமும், இந்த பக்கம் நிவின் பாலியை பற்றி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க துபாயில் வந்து பாலியல் ரீதியாக அச்சுறுத்துறான்ற பக்கமும் அரை பக்கமும் சொல்லி இன்னைக்கு 4 நாள் பத்திரிகையை பார்த்தீங்கன்னா 4 நாள் கேரளா விஷயங்கள் தான் மையப்படுத்துறாங்க. அப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த விஷயங்கள் மக்கள் அதிகமாக பார்க்குறாங்க. இப்போ நான் எதுக்கு நான் இந்த தகவலை பதிவு செய்ய விரும்புகிறேன்னா, அப்படியே நீங்கள் இந்த கிசு போங்க. ஒரு பத்திரிகை வந்து வார பத்திரிகை வந்து கிசு நடுப்பக்கத்தில் போகிறப்ப எப்படி இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சோ அதே இன்ட்ரெஸ்ட்டில் மக்கள் பார்க்குறாங்கன்னா இந்த பத்திரிகை இதை ஊக்குவிக்கின்றன தவிர இதில் வந்து உப்புக்கும் சப்புக்கும் எந்த பிரயோஜனம் கிடையாது. அவர்கள் விஷால் சொன்னதில் வந்து இன்னைக்கு மிகவும் கவனிக்க தரக்கூடிய ஒரு வேர்டு இருக்குது. எல்லாரும் வந்து எஸ்ன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க, அவங்களுக்கு வேண்டியது கிடைக்காதப்ப பாலியல் ரீதியாக துன்புறுத்துறான்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அப்படின்னா என்ன சொல்ல வராரு? இது என்ன சொல்ல வராரு? நோ, குஷ்பு ஒன்று சொன்னாங்க, நோ எஸ்னா எஸ், நோவா நோ அப்படி சொல்லிட்டு வெளியே போயிடு. இல்லாடி உங்களுக்கு எந்த இடத்துல யார் கேட்குறாங்களோ ஒரு செருப்பு கட்டி அடி. இன்னும் சொல்கிறார் அமலாபால் பற்றி சொல்கிறார். அமலாபாலை வந்து ஒரு மேனேஜர் வந்து நைட் ரூம் கூப்பிட்டாரு. நான் உடனே அமலாபாலை எங்களுக்கு தொடர்பு கொண்டாங்க. நான் உடனே அமலாபால்கிட்ட அவங்க செருப்பை கட்டி அங்கேயே அடிங்கன்னு சொன்னோன்னா அந்த மேனேஜர் ஓடிட்டார். இந்த பதிவையும் பண்ணுறாரு. அப்புறம் இந்த பதிவும் பண்ணுறாரு. யாருனாலும் விருப்பப்பட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு காரியம் நடந்துச்சுன்னா அவங்க வந்து போயிடுறாங்க. அதை பற்றி எதுவும் பெருசாக பண்ணுறதில்ல. அவங்களோட நினைச்ச விஷயங்கள் நடக்காதப்ப பாலியல் ரீதியாக துன்புறுத்துறாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறது அதுவும் கண்டிக்கத்தக்கதுன்றாங்க. அப்போ இதெல்லாம் ஓவராலாக நீங்கள் கணக்கெடு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கிற சவுத்தில் இருக்கக்கூடிய எல்லா சங்கங்களிலும் பாலியல் ரீதியான அச்சுறுத்தலுக்கு பெண்கள் ஆளாகிறாங்கன்றதுல எந்த மாற்றம் இல்லை. எஸ்னா எஸ், நோனா நோ. உனக்கு விருப்பப்பட்டு போ, உனக்கு ஒரு பிரச்சனையா வெளில வந்து நீ பாலியல் ரீதியான்னு சொல்லாத. இது என்ன சொல்ல வருது? மறைமுகமாக என்ன சொல்ல வருது? உங்களுக்கு விருப்பப்பட்டா போங்க, இல்லாட்டி போங்க, இதுதான் சொல்ல வருது. அப்போ இது வந்து இந்த போக்கு ஒரு ஆரோக்கியமான போக்கா? இங்கே எதுனா கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா, சதைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா அப்படின்ற ஒரு பேச்சு எழுது. 1. 2, இப்போ வந்து பெண்களை மையப்படுத்தி எதனா கதைகள் எடுக்கப்படுகிறதா? பெண்களை வந்து கவர்ச்சி பொருளாக, ஒரு போதை பொருளாக, அங்கங்களை காட்டும் பொருளாக தானே காட்டுறாங்க. காஷ்மீரில் போய் ஷூட்டிங் எடுத்தாலும் 2 பீஸில் தான் அந்த பெண் இருக்குது. ஆண் வந்து முழு உடுப்பை போட்டு சொட்டர்கிட்டு குல்லா கண்ணாடி போட்டு தான் ஆடுறான். அது பாவம், ஒரே ஒரு சின்ன ட்ரெஸ்ஸு மேலே எங்கேயும் போட்டுட்டு அது ஆடுது. அப்போ பெண்களை கவர்ச்சி பொருளாக ஆணினுக்கம் பார்க்கறதுனால தான் இந்த பிரச்சனை வருதுனால நாங்கள் அதை வைக்கிறோம், நீங்கள் வைக்கிறீங்க. அப்போ
பேசிக்லேருந்தே உங்களுக்கு பாலியல் ரீதியான ஒரு தூண்டுதல் ஒவ்வொரு இயக்குனருக்கு இருக்கிறதா அப்படின்ற கேள்வி எழுதா இல்லையா? பெண்களை மையப்படுத்தி எடுக்கிற கதை யார் எடுத்தாரு? பாலச்சந்தர் பெண்களை புரட்சிகரமாக ஒரு கதை எடுத்தார். அவரெல்லாம் பெண்களை மையப்படுத்தி புரட்சிகரமாக கதை எடுத்தார். ஜெயலலிதா அம்மாவுக்கு சொன்ன கதையை ரேவதியை வைத்து புதுமை பெண்ற படத்தை பாரதிராஜா எடுத்தார். இன்னும் பல படங்கள் பாக்யராஜா அவர்கள் எடுத்த படங்கள்லாம் பெண்கள் கண்ணியத்தை காக்கிற மாதிரி தான் அந்த படங்கள் இருக்கும். முருங்காக இருக்கலாம் ஒரு காமெடி வைக்கிறது வேற விஷயம். ஆனால் இப்போ அந்த மாதிரி படங்கள் அட்லீஸ்ட் ஒரு ஹீரோக்கு ஈக்குவலான ரோலை ஹீரோயின் கொடுக்குறாங்களா? அதுவும் கிடையாது. ஸோ இப்போ என்னன்னா பாலியல் ரீதியான அச்சுறுத்தல் இந்திய திரையுலகத்தில் இருக்கிறது. அதில் எந்த ஒரு மாற்று கிடையாது. அவரவர்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறார்களோ அவர்கள் முன்னேற்றத்திற்கு அவங்க எப்படி பயன்படுத்துகிறாரோ அது அவர்களுடைய சொந்த விஷயம். ஆனால் பொது வழியில் வந்த பிறகு இதை நீங்கள் இனிமேல் எப்படி டிசைன் பண்ணும்? ஒரு அரசாங்கம் எப்படி டிசைன் பண்ணும்? ஷூட்டிங் டிசைன் பண்ணுறீங்க, காலையில் 6 மணிக்கு கால் ஷீட்டு, 2 மணிக்கு முடியுது, 3 மணிக்கு முடியுது, இவ்வளோ சம்பளம், இவ்வளோ ரீமுனரேஷன், உங்களுக்கு இவ்வளோ சம்பளம், 6 மணிக்கு மேலே போனால் டபுள் பேட்டாக கொடுக்கணும், சாட்டர்டே சண்டே போனால் டபுள் சம்பளம். இதெல்லாம் லேபர் ஆக்டில் உட்காந்து பேசி நீங்கள் கொடுக்குறீங்க. மாற்றில் ஒரு பெண் நடிகை நடிக்க வந்தால் அவர்களுக்கு என்ன பாதுகாப்பு தரணும்னு இங்கே இருக்கக்கூடிய தமிழக அரசாங்கமோ, கேரளா அரசாங்கமோ, கர்நாடக அரசாங்கமோ, ஆந்திரா அரசாங்கமோ எதனா சட்டம் வகுத்துருக்கா? ஒரு பெண்ணை நீங்கள் ஒரு படத்தில் ஹீரோயினாக புக் பண்ணால் அவங்களுக்கு கம்பல்சரி அவங்களுடைய தாயாரும் அவங்களுடைய தந்தையாரும் இல்லாட்டி அவங்க கூட பிறந்தவங்க 2 பேர் இருக்கிறதுக்கான அனுமதியை நீங்கள் கொடுக்கணும். அவர்கள் தங்கத்திற்கான முழு செலவை நீங்கள் ஏற்றுக்கணும். அவர்களுக்கென்று தனி கேரவன், அதாவது ஆண் கேரவனோட பாதியை வெட்டி பெண் கேரவனை வச்சு நடுவில் கேமரா வச்சு பார்க்குறதா ராதிகா பதிவு பண்ணாங்க. தனி கேரவன் கொடுக்கணும். அவர்கள் உடைகள் கண்ணியமாக கொடுக்கப்படணும். அவர்களோட அசிஸ்டன்ஸுக்கு உண்டான மரியாதையை கொடுக்கணும். அவர்கள் எங்கு சென்றாலும் அவர்களுடன் கூட அவங்களோட மேக்கப் மேனோ, பர்சனல் அசிஸ்டண்டோ, அவங்க ஆட்ரஸரோ, இல்லை அவங்க அம்மாவோ அப்பாவோ அன்னையோ தங்கையோ இல்லாட்டி அவங்க ஹஸ்பண்டோ கூடயே 124/7 இருக்கிறதுக்கான அனுமதியை தரணும். அதற்கான செலவையும் தயாரிப்பாளர் ஏற்றுக்கொள்ளணும். இப்போ அவுடோர் ஷூட்டிங் போனால் இவங்க கூட ஒரு 3 பேர் வர்றதற்கான செலவையும் நீங்கள் ஏற்றுக்கணும், அதற்கான அனுமதியும் தரணும். இப்படின்ற இதெல்லாம் ஒரு சட்டம் எதுனா இருக்கிறதா? இன்று எதுவுமே இல்லைங்க. இன்னைக்கு ஒரு பெண் என்ன நினைக்கிறா? வாய்ப்பு கிடைச்சா போதும், ஏதாவது நம்ம சக்ஸஸ் ஆகி நம்ம மேலே வந்துடணும், எப்படியாவது ஜெயிக்க வரணுன்றப்ப தவறான வழிகாட்டுதலில் போய் தான் சீரழிஞ்சு காணாமல் போகிறது. இன்னைக்கு பெண்கள் பாலியல் ரீதியாக அச்சுறுத்தாமல் நிறைய பேர் முன்னேறி இருக்காங்களான்னு கேட்டால் அதுக்கு நம்மக்கிட்ட விடை கிடையாது. நம்ம நேரடியாக பார்க்கல. ஆனால் சில பேர் வந்திருக்காங்களான்னு கேட்டால் வந்திருக்காங்க, இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் அவர் பொருளாதார ரீதியாக மேன்மை அடைஞ்சிருக்காங்கன்னா கிடையாது. அப்போ இதற்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் வரணும்னா பெண்கள் பாதுகாப்பு சினிமா துறையில் உறுதி செய்யப்பட வேண்டும். இதை ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு வேலையாக வரணும். இதை இயக்குனர்கள் இதை எப்படி எடுத்துக்கணும்னா அவங்க ஒரு வேலையாக வந்திருக்காங்க, அவங்க வேலை அஜித்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க. காலைல 8 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஷாட்னா 8 மணிக்கு வருவார், சொல்லுவார் 5 மணிக்கு ஷாட் முடியும்னா 5 மணிக்கு பேக்கப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். ஏன் எதுன்னு கேட்கவே மாட்டாங்க. அஜித் கிட்ட போய் ஒரு டேரக்டர் போய் ரீஷூட் பண்ணுங்க சார், இது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிரஷன் வேணும்னா அஜித் அடிக்க மாட்டார். அஜித் 1 ஷாட் ஆக்டர், அவர் ரீஷூட் பண்ணவே முடியாது. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிரஷன், அதெல்லாம் போதும், திருப்பி நான் தான் நடிக்க போகிறேன், டேக் ஓகே போன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். மானிட்டர்லாம் பார்க்க மாட்டார். ஏன்னா அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையை முடிச்சு அவர் கிளம்பிடுறாரு. அந்த மாதிரி பெண்களுக்கு எதுனா இருக்கா? காலைல 8 மணிக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஷார்ட்டே இல்லாமல் ஃபுல்லாக இருக்க வைக்கிறது. 9 மணி ஆனவங்கள ஷார்ட் முடிஞ்சிச்சு மேடம், முடிஞ்சவொன்னே மேனேஜர் உங்களை பார்க்கணும்னு சொல்கிறார் மேடம், ப்ரொடியூசர் உங்களை பார்க்கணும்னு சொல்கிறார் மேடம், டேரக்டர் உங்களை பார்க்கணும்னு சொல்கிறார் மேடம், நடிகர் உங்களை பார்க்கணும்னு சொல்லணும்னு போனால் அந்த இடத்துல பெண் என்ன பண்ணணும்? குஷ்பு மாதிரி நோ 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 அப்படின்றது சொல்கிற தைரியம் பெண்களுக்கு வரணும்ல. பெண்களுக்குள்ள ஒரு மனசில் என்ன வருது? ஆஹா, நீ நம்ம டைரக்டர் பார்க்காம போயிட்டா கோச்சிப்பாரு, நாளைக்கு ஷார்ட்டை எல்லாம் பண்ணுவார், நம்மளோட போர்ஷனை குறைச்சிருவார், இவங்க தயாரிப்பாளர் பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு, நம்ம பார்க்காம போயிட்டா நம்மளுடைய பணத்தில் கம்மி பண்ணுவாங்க, நமக்கு வர வேண்டிய வருமானம் போயிடும், ஹீரோ நம்ம முறைச்சிக்கிட்டு பார்க்காம போனால் அவரோட அன்னுனியமாக நடிக்க முடியாது, திருப்பி அடுத்த படத்தை போடுவோம் அந்த பொண்ணு நடிச்சா நடிக்க மாட்டேன்னு சொல்லுவாருன்ற இந்த மாதிரி தொழில் பாதுகாப்பற்ற திறன் இருக்கிறதுனால தானே எல்லா பெண்களும் பாலியல் ரீதியான அச்சுறுத்துக்கு ஆளாகிறாங்க. இல்லை, இது வெளியில் கொண்டு வந்தாலும் அவங்களுக்கான தடை நீக்கப்படுது இல்லை சார்? அவங்க நடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒதுக்கப்படுறாங்கல்ல சார் அவங்க சினிமாவில்? இல்லை, இது தடை நீக்கிறது இந்த சங்கங்கள் நீக்கல. தடை நீக்கிறது யார் பண்ணுறாங்க? ஒரு நான் கோஆப்ரேஷன் ஒரு ஆர்டிஸ்டாக இருந்தாங்க, அவங்க யார் நீக்கிறாங்க? அதிகபட்சமாக டைரக்டர் நீக்குவார், இல்லாட்டி ஒரு நடிகர் நீக்குவார். ஒரு நடிகர் என்ன சொல்லுவார்? இந்த நடிகை நடித்தா நடிக்க மாட்டேன் அப்படின்னா டேரக்டர் என்ன பண்ணுவார்? மாற்றுவார். ஒரு டேரக்டர் என்ன பண்ணுவார்? இந்த நடிகையை நீங்கள் தயாரிப்பாளர் கேட்டார்னா இவங்க நடித்தாங்கன்னா டைரக்ட் பண்ண மாட்டேன்னு சொன்னால் மாற்றுவாங்க. அப்போ சின்ன சின்ன உரசல்கள் சங்கடங்கள் எல்லாமே இருக்குங்க. இப்போ பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்களுக்கும் சரோஜாதேவிக்கும் சண்டை நடந்திருக்கு, எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஜெயலலிதா அம்மாவுக்கும் சண்டை நடந்திருக்கு. எம்ஜிஆர் அவர்களுக்கு ஜெயலலிதாவும் சரோஜாவும் விட்டுட்டு லதா அவர்களையும் மஞ்சுளாவையும் 6 வருஷம் கான்ட்ராக்ட்லாம் பண்ணி நடிக்க வச்சாரு. அப்போ இவங்க 2 பேருக்குள்ள சண்டை நடந்திருக்கலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் நடக்குங்க. அது கலையாக பார்த்தாங்க.
என்னங்க நீங்கள் 6 வருஷம் கான்ட்ராக்ட் போட்டு எங்களுக்குலாம் சான்ஸ் இல்லை, இது கலையாக போனது. இப்போ இங்கே கலையெல்லாம் போகல, இங்கே எல்லாமே வந்து பாலியல் ரீதியான பிரச்சனையாக போகுது. இன்றைக்கி எக்ஸ்போஸ் ஆகணுன்ட்டு இன்றைக்கி பாலியல் ரீதியான பிரச்சனை வர்றதுக்கு காரணம் ஆண்கள் வந்து எல்லா சினிமா ஆட்களும் வந்து ஒரு பெண் நடிக்க வந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட நேரடியாக அட்ஜஸ்ட்மெண்ட்டை நேரடியாக கேட்க வைக்கக்கூடிய தைரியம் எப்படி வந்தது, இதையும் நம்ம பார்க்கணும்ல. இலைமறை காயாவோ சும்மா அப்படி பூசி முழுகி மாதிரிலாம் இப்போ பேசுறது இல்லை. ஒரு ஆடிஷன் வச்சா மேடம் வித் அட்ஜஸ்ட்மெண்ட்டா வித்தவுட் அட்ஜஸ்ட்மெண்ட்டான்லாம் இன்னைக்கு கேட்குற கம்பெனிஸ்லாம் இருக்குது. அது உப்மா கம்பெனியோ ரியல் கம்பெனியோ அடுத்த கதை. ஆனால் நேரடியாக டிக்லே கேட்குறாங்க, இது வித் அட்ஜஸ்ட்மெண்ட் வித்தவுட் அட்ஜஸ்ட்மெண்ட். அந்த தைரியம் எப்படி வருது? அந்த தைரியத்தை யார் கொடுக்குறார்கள் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் போனால் அந்த தைரியத்தை பெண்கள் தான் கொடுக்குறாருன்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இன்னைக்கு வீட்டுக்கு வீடு வந்து ஒரு நடிகை இருக்கிறாங்க. வீட்டுக்கு வீடு இன்ஸ்டாகிராமு ரீல் போட்டு ஒரு நடிகை வந்து தன் திறமையை காமிச்சிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் நினச்சிட்டீங்க தமிழ்நாட்டில் விரல் எடுக்கக்கூடிய ஒரு 50-100 பெண் நடிகைகள் இருக்கிறாங்க. அது மிகப்பெரிய தப்பு. தமிழ்நாட்டில் வீட்டுக்கு வீடு ஒரு பெண் நடிகை இருக்கிறாங்க. நீங்கள் எடுத்து பாருங்கள், நீங்கள் இன்ஸ்டாகிராமு ரீலில் வரவங்களாம் யார் ஒரு வீட்டில் இருக்கிற நடிகைகள் தான் தன் திறமையும் தன் அழகையும் மற்றவர் பார்க்கணும் தான் அவங்க ரீல்ஸ் போடுறாங்க, அவங்க வந்து போடுறாங்க. அப்போ அவங்களுடைய உள்ள அடிநாதம் எதை நோக்கி நகர்கிறது? தான் புகழடைய வேணும், தான் பெரிய ஆளாக வேணும், நான் வந்து லைக்ஸ் வாங்க வேணும், நான் வந்து மற்றவங்களை விட அழகானவன்னு மற்றவங்க பேசணும், என்னுடைய அழகை மற்றவர்கள் பார்க்கணும், என்னோட அழகை மற்றவர்கள் வந்து ரசிக்கணும் அப்படின்னு எனக்கு ரீல்ஸில் அதிகமாக லைக் வேணுன்றப்ப சில பேர் ஆபாசமாக வராங்க. இன்றைக்கி இருக்க காலகட்டம் எப்படி இருக்குது? இன்றைக்கி வந்து சில பேரில் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து பெண்களை வந்து கரெக்டாக உடை அணிங்கன்னு மட்டும் நீங்கள் சொல்கிறீங்க, அதை மட்டும் நீங்கள் சொல்லாதீங்க. பெண்கள் எப்படி உடை அணிந்தாலும் அதை கண்ணியமாக பார்க்க மாதிரி ஆண்களை நீங்கள் வளருங்க அப்படின்னு சில பேர் ஒரு மகளிர் அமைப்பில் என்கிட்ட பேசினாங்க. பெண்கள் நாங்கள் இப்படி தான் உடை அணிவோம், ஆனால் நீங்கள் கண்ணியமாக பாருங்க, நீங்கள் அதை ஆபாசமாக பார்க்குறீங்கன்னா அவங்களுக்கு நான் இந்த பதில் தான் வச்சேன். என்னன்னா இன்னைக்கு ஆண்கள் எல்லாருமே குடிகார ஆண்களாக இருக்காங்க. இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கிறது டாஸ்மார்க் மூலம் ஆல்மோஸ்ட் இன்னைக்கு 2 கோடி பேர் குடிக்கிறான். நீங்கள் பொது வெளியில் போனீங்கன்னா 10 பேரை நீங்கள் கடந்தீங்கன்னா அதில் 6 பேர் குடிகாரா இருக்கானா இல்லையா? இன்னைக்கு கஞ்சா வழக்கமாகட்டும், ஹெராயின் ஆகட்டும், கொக்கைன் ஆகட்டும், அந்த போதை அது தனியாக போயிட்டு இருக்கு மாணவர்களிடம். அப்போ நீங்கள் வெளியில் பப்ளிக் பிளேஸில் வெளியில் வரப்போ நீங்கள் பார்க்குற 100 பேரில் 50லேருந்து 60லேருந்து 70 பேர் குடிகாரனாவோ போதைக்கு அடிமைப்பட்டவனாவோ அரை போதை இதை காலத்தில் தானே போகிறான். அவங்ககிட்ட உங்களை நீங்கள் தானே தற்காத்துக்கணும். அப்படிப்பட்ட ஆள் தானே ரோட்டில் போகிறான். முன்னாடி வந்து 100 பேர் இருக்காங்கன்னா 95 பேர் குடிக்காமல் இருப்பாங்க. ஒருத்தன் குடிச்சிட்டேன்னு சொன்னால் அவனை ஊரை விட்டு தள்ளி வைப்பாங்க. அவன் குடிக்கிறான்டா, ஐயோ அவன்கிட்ட பேசக்கூடாரா, என் மாப்பிள்ள அவன் குடிக்கிறான்டா, அவன் குடும்பத்தோடய தள்ளி வைப்பாங்க. நீங்கள் குடிச்சிட்டீங்க, இனிமேல் எங்கள் வீட்டுக்கு வராதிங்க, எங்கள் வீட்டை விட்டு வெளியே இருக்கு அப்படின்லாம். இன்னைக்கு குடிக்காமல் ஒருத்தனை போனவன் கேலி பண்ணுறான். என்னெல்லாம் பார்த்தா என் ஃப்ரெண்ட்ஸ் கேலி பண்ணுறாங்க, என்னடா லூஸாக இருக்கிற நீ, அவன் இன்னும் இருக்கிறதுலே லூஸாக இருக்க பொழுது நல்லா என்ஜாய் பண்ண வந்துக்கிறோம் கம்னு இருக்கிறான். இந்த மாதிரி காலகட்டங்கள் மாறிடுச்சு. அதில் ஒன்றும் பண்ண முடியாது. அது வந்து நம்ம வந்து காலத்தின் கோலம், அதை விடுங்க. அப்போ பெண்கள் வெளியில் இருந்து இறங்கி ஆபாசமாக உடை அணிந்தோ ரீல்ஸ் மூலம் அறகுறையாக ஆடை காட்டியோ நீங்கள் போட்டு நீங்கள் பொது வழியில் வந்தீங்கன்னா உங்களை கடந்து போகிற ஆண்களில் 100 பேரில் 70 பேர் போதைக்கு உட்பட்டவர்கள். அந்த 70 பேர் உங்களை எப்படி பார்ப்பான்? அம்மா மகாலட்சுமி, அம்மா தேவி, அம்மா தெய்வமே, என் தாயை போல இருக்கிற, என் தங்கையை போல இருக்கிற, உன்னை நான் வணங்குறேன், உன்னை நான் பூஜிக்கிறேன், என் சகோதரியாக அப்படியா பண்ணுவான். அவன் உன்னை போதை பொருளாக தான் பார்ப்பான். அவனை போய் நீ ஒழுங்காக வளர்க்கல, அவனை வந்து என்னை போதையாக பார்க்க சொல்லாத, என்னை ஒரு பாலியல் ரீதியாக துன்புறுத்துகிற ஆளாக பார்க்க சொல்லாத, என்னை வந்து அழகை ரசிக்கிற மாதிரி பார்க்க சொல்லாத, என் உள்ளத்தை பார், என் உடலை பார்க்காதேன்னு அந்த மாதிரி கேனத்தனமாக பேசுகிறவங்களுக்கு தான் இந்த பதிவை நான் இங்கே சொல்கிறேன். நீங்கள் வெளியில் இறங்கினால் நீங்கள் பார்க்கக்கூடிய சமுதாயத்தில் 60லேருந்து 70% பேர் போதைக்கு அடிமைப்பட்ட சமூகம். அந்த மாதிரி இந்த மாநிலத்தை திமுக அரசாங்கம் உருவாக்கி வச்சிருக்கு. அப்போ நீங்கள் வெளியில் கடந்து போகிறீங்க, 100 பேரை கடந்து போகிறப்ப 50 பேர் 30-40 பேர் குடிச்சிருப்பான், 10 பேர் கஞ்சா அடிச்சிருப்பான், போதையில் ஒரு 10 பேர் இருப்பான், 70 பேர் கிராஸ் பண்ணிருப்பான். உன்னை எப்படி பார்ப்பான்? பாலியல் நிச்சயம் தான் உன்னை பார்ப்பான், ஒரு போதை நிச்சயம் தான் உன்னை பார்ப்பான், உன்னை அங்கங்களை ரசிப்பான். அவனை வந்து ஏன்னா அவன் சுயநலவை இழக்கிறான். அவன் உள்ள இருக்க ஆளுகால் வேலை செய்யுது, உள்ள இருக்கக்கூடிய சாமி உறங்கி இறைவன் முடங்கி சாத்தான் வேலை செய்கிறதுங்க. அப்போ உன்னை நீ தான் தற்காத்துக் கொள்ளணும். அப்போ நீ தான் ஒன்று தான் நீ வந்து அலாட்டா இருந்து ஒன்று நீ பாதுகாத்துக்கணும். அதுக்கு தான் இந்த பதிவை நான் இங்கே சொல்கிறேன். ஏன்னா ஒருத்தங்கிட்ட இந்த கேள்வியை கேட்கலாமான்றதுக்கான ஒரு பயம் இருக்கிறதா இன்னைக்கு யாருக்குன்னா, ஒருத்தர் இந்த கேள்வியை கேட்டால் அவங்க என்ன மாதிரி பதில் சொல்லுவாங்களே, பழைய மாதிரி செருப்பு கட்டி அடிச்சிருவாங்களோ, நம்மளை வந்து போலீஸில் நேராக எடுத்துகிட்டு போய் 100க்கு ஃபோன் பண்ணி போலீஸில் பிடிச்சி குத்துருவாங்களா, அந்த அச்சம் இன்னைக்கு யாரிடமே இல்லை. ஏன்னா ஆல்ரெடி இன்ஸ்டாகிராமை ஃபுல்லாக பார்த்துட்டு தான் அவன்ட்டு அந்த கேள்வியை வைக்கிறான். இன்னைக்கு சினிமாவில் போய் நீங்கள் சான்ஸ் கேட்க போட்டால் இன்னைக்கு வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாங்க, இன்ஸ்டாகிராமில் இங்கே இருக்கீங்களா, இருக்கிறேன், எவ்வளோ லைக்ஸு, எவ்வளோ ஃபாலோவர்ஸு, இவ்வளோ பேர் உங்களை ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களை செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னா, அப்போ இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய லைக்ஸு ஃபாலோவர்ஸுக்காக தன்னை சில பெண்கள் இழக்கிறாங்க. அவங்களுக்கு புரியலை.
தன்னை இழப்பது மூலம் நம்ம எவ்வளோ ஒரு அசிங்கத்துக்கு ஆளாகிறோன்ற பிரெயின் வேலை செய்யாமல் பக்கத்து வீட்டுக்காரர் நிறைய லைக்ஸ் வாங்கிட்டா நம்ம அதோட லைக்ஸ் வாங்கணும், அப்போ நம்ம இன்னும் உடைகளை இன்னும் கொஞ்சம் திறந்து காட்டுவோம், நம்ம நிறைய பேர் பார்ப்பாங்க, ரீல்ஸ் நல்லா ஓடும்னு இந்த ஒரு கண்டிஷனுக்கு தாங்க எல்லாம் நகர்றாங்க. அப்போ இந்த மாதிரி கண்டிஷன் நீங்கள் நகர்றப்ப உங்களை வந்து பொது வழியில் பார்க்குற ஆள் வந்து போதைக்கு உட்பட்ட ஆளாக தான் அவன் நேரடியாக கேட்குறான், வித் அட்ஜஸ்ட்மெண்ட்டா வித்தவுட் அட்ஜஸ்ட்மெண்ட்டானு. அப்போ என்ன பண்ண முடியும்? அப்போ இன்னைக்கு சமுதாயம் சீர்கட்டு கெடுக்கிறதுல நீங்கள் தான் உங்களை வந்து உஷாராக வச்சுக்கணும். இன்னைக்கு சமுதாயம் வந்து கெட்டொடிஞ்சு இருக்கிறதுனா உங்களை நீங்கள் தான் தற்காத்துக்கொள்ளணும். உங்களை காத்துக்கிறதுக்கு ஒன்றும் கண்ணா வந்து மேலே வந்து சரண் வந்து புடவையெல்லாம் விட மாட்டார். நீங்கள் தான் உங்களை தற்காத்துக் கொள்ள வேணும். இதுதான் இன்றைக்கு கூடிய சமூக கட்டமைப்பு. இந்த சமூக கட்டமைப்பை நடிகைகளும் புரிந்து கொள்ள வேண்டும். இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி அறகுறையாக ட்ரெஸ் போட்டு ஆடுற அவங்களும் புரிஞ்சுக்கணும். இல்லை சார், நடிகைகள் வந்துட்டு வெளியில் இதை குறித்து சொன்னாலும் பார்த்தீங்கன்னா பல நடிகைகள் வந்துட்டு ஆதரவு கொடுப்பதில்லை, அவங்களோட ஒரு கருத்தாகவே வந்துட்டு கடந்து போகிறது சார். அது மட்டும் இல்லாமல் அரசியல் பின்புலத்துல இருந்து இந்த மாதிரியான கருத்துக்களை எதிர்ப்புலாம் வருது இல்லை சார், அவங்களுக்கு மிரட்டல் வருகிறது, அவங்களுக்கு சினிமாவிலேருந்து ஒதுக்கப்படுகிறார்கள், அந்த மாதிரி நிலைமை தானே சார் உருவாயிட்டு வருது. இப்பயும் சொல்கிறீங்களுங்க, இப்போ நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்த எல்லா நடிகையில் ஒரு நடிகைனாச்சும் கரண்ட்டாக பாப்புலராக இருக்காங்களா சொல்லுங்கள்? ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. ரிட்டையர் ஆன பிறகு வாய்ப்புகளை இழந்த பிறகு தான் அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். மீட்டு வந்து சிம்மியாய் வந்து வைரமுத்துக்கு கொடுத்தாங்க. வைரமுத்துக்கு கொடுத்து இப்போ மீட்டு நடந்து முடிஞ்சு 8 வருஷம் கழிச்சு கொடுக்குறாங்க. இந்த 8 வருஷத்துக்கு இடையில வைரமுத்து எழுதின பாடலுக்கு அவங்க பாடியிருக்காங்க. வைரமுத்து அவங்க கல்யாணத்துக்கு போயிருக்காரு, அவங்க காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்காங்க, அவங்களுக்கு நல்லது கெட்டதுக்கு போயிருக்காரு. எல்லாம் முடிஞ்சு 8 வருஷம் கழிச்சு நீங்கள் சொன்னீங்கன்னா அது எந்த அளவு நம்பகத்தன்மையை நோக்கி நகரும்? ஒன்று. இப்போ வந்து எனக்கு வந்து வாய்ப்பு இல்லை அப்படின்றப்ப ஏதோ ஒரு பூமை கலப்பணும்னு அவங்க சொல்கிறாங்களான்றது வருதா இல்லையா? இப்போ மேபி வந்து வைரமுத்துக்கும் சிம்மியாய்க்கும் நடந்தா பொய்யான்லாம் நமக்கு தெரியாது, அது உள்ள போக வரும்ல. பட் இந்த கால இடைவேளை ஒருத்தருக்கு எவ்வளோ பெரிய குஷன் கொடுக்குது. அப்போ ஒருத்தவங்க எப்போ நினைக்கிறாங்க, நம்ம வெளியே வந்துட்டோம், இனிமேல் நமக்கு சான்ஸ் இல்லை, இனிமேல் நமக்கு சினிமாவில் நம்மளை எவனும் சீன்றதுக்காக இல்லை, இனிமேல் நம்மளை எந்த படத்துக்கு எவனும் கூப்பிட மாட்டேன்றா அப்படின்றப்போ பூமை கலப்புறான்றதுக்காக இந்த மாதிரி ரியாலிட்டி ஷோ இது கூட ஏன் இப்போ அதிகமாக பேசப்படுதுன்னா, இன்றைக்கு வந்து யூடியூப் சேனல் பெருகிடுச்சு. இன்னைக்கு ஏதோ ஒரு ப்ரோக்ராமை பண்ணணும்னு சொல்லி அவன் மைக் எடுத்துகிட்டு போய் ஏதோ ப்ரோக்ராம் எடுக்கிறான், உன்னோட கடந்த கால வாழ்க்கையை சொல்லு, அதை சொல்லி இதை சொல்லினா. நாங்கள் எடுக்கப்பட்ட காலகட்டத்தில் அந்த ப்ரோக்ராமை நிறுத்த சொல்லி மிகப்பெரிய ஒரு அழுத்தம் இங்கே இருக்கக்கூடிய திரையுலக பிரபலங்களால் கொடுக்கப்பட்டது. அந்த ப்ரோக்ராம் நிப்பாட்டப்பட்டது. 350 எபிசோடு எடுத்து நாங்கள் 100 எபிசோடு தான் டெலிகாஸ்ட் பண்ணுவோம். 150 எபிசோடு டெலிகாஸ்ட் ஆகாம நீ பரண வேலை இருக்கு. அந்த அளவு அழுத்தம் கொடுக்கப்பட்டது. எங்களுக்கு நாங்கள் வந்து இப்போ சாங் தரமாட்டோம், உங்களுக்கு வந்து நான் கோஆப்ரேஷன் சேனல் எதுவுமே தரமாட்டோம், உங்களுக்கு கிளிப்பிங்ஸ் தரமாட்டோம், உங்களுக்கு வந்து ட்ரைலர் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லணும் நிப்பாட்டாங்க அந்த ப்ரோக்ராமை. அந்த அழுத்தத்தை அன்றைக்கு திரையுலகத்தில் பிரமாக்களால் கொடுக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு இணைய அலைகளில் அவங்களால அழுத்தம் கொடுக்க முடியுமா? ஒரு சேனல் ஃபோன் பண்ணி இதை ஒரு டெலிகாஸ்ட் பண்ணணும், அவனுக்கு பேட்டி தர மாட்டேன்னா போய் அவன் பேட்டிலாம் இன்னொருத்தன் பேட்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பான். ஏன்னா இன்றைக்கு சேட்டலைட் சேனலை விட இணையதள யூடியூப்ன்ற இணையதள சேனல் பெருகி விட்டன. நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான சேனல் இங்கே இருக்குது. யாரை நம்பியும் கிடையாது. ஒரு டேரக்டர் வந்து கோஆப்ரேட் பண்ணலாம், திக் போட்டு அடுத்த டேரக்டர் அவன் எடுத்துகிட்டு போயிடுவான். ஒரு டேரக்டருக்கு ஒரு இணையதளம் கோஆப்ரேட் பண்ணலாம், அந்த இணையதளத்தை திக் போட்டு இன்னொரு போய் அவன் பேட்டி கொடுப்பான். இன்றைக்கி ஆப்ஷன்ஸ் பெருகிடுச்சு. அப்போ யாரையும் கண்ட்ரோல் பண்ணாத நிலைமை இன்றைக்கு தமிழ் துறைகளில் வந்ததுனால ரிட்டையர்ட். நான் கேட்குறது இன்றைக்கி யாரும் வெளியே சொல்லணும், இன்றைக்கி குஷ்பு சொல்கிறதோ ஊர்வசி சொல்கிறதோ நான் ஏற்றுக்க மாட்டேன். ஏன்னா 2 பேர் ரிட்டையர் ஆகிட்டாங்க, ஏற்றுக்கிறதுக்கு வேலை கிடையாது. அங்கொன்றுமா இங்கொன்று பண்ணல. இன்றைக்கி யார் சொல்லணும்? இன்றைக்கி கரண்டாக நடிச்சிட்டு இருக்க ஹீரோயின் திரிஷா சொல்லணும், நயன்தாரா சொல்லணும், மலையாளத்தில் கரண்டாக நடிச்சிருக்க நடிகைகள் வெளியில் வந்து சொல்லணும். இவங்களாம் குரல் கொடுக்கணுங்க. இன்றைக்கி குரல் கொடுக்கவே மாட்டாங்க. ரஜினியே குரல் கொடுக்கலன்றாங்க. ரஜினியே என்ன சொல்லிட்டு போயிட்டார், நான் கவனிக்கலன்ட்டு போயிட்டார். அவர் எப்போதுமே கழுவுற மீன் நழுவுற மீன் தான். எதுக்கு தேவையில்லாமல் இதை தொட்டி அந்த பேர் மோகன்லால் வேறு அவர் ஃப்ரெண்டு மாட்டின்னு எதுக்கு சங்கடம்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டார். கமல் இதை பற்றி வாய் திறந்தாரா? சரி, நடிகர் சங்கத்தில் இருக்கக்கூடிய விஷாலை தவிர வேற என்ன? கார்த்தி வாய் திறந்தாரா? கருணாஸ் வாய் திறந்தாரா? நாசர் வாய் திறந்தாரா? யாருமே வாய் திறக்கலைங்க. இல்லை, தன் சினிமா துறையில் இது போல பிரச்சனை இருக்குது, தன் சக நடிகைகள் தன் துறையில் இருக்கவங்களுக்கு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாருமே குரல் கொடுக்காம இருக்க காரணம் என்ன சார்? சூர்யா அவர்களெல்லாம் எதற்கு எடுத்தாலும் கடந்த ஆட்சியெல்லாம் வந்துட்டு கொந்தளிச்சு பேசுவார், இப்போலாம் வந்துட்டு மும்பையில் செட்டில் ஆயிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க சார்? சூர்யா அவர்கள் எல்லாத்துக்கும் குரல் கொடுப்பார். அதாவது புதிய தேசிய கல்விக் கொள்கை வந்து உடனே குரல் கொடுப்பாரு, நீட்டுக்கு குரல் கொடுப்பாரு, என்வரல் ஆஃப் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் சொல்கிற விவசாய சம்மந்தப்பட்ட சட்டம் தான் குரல் கொடுப்பாரு, எல்லாத்துக்கும் குரல் கொடுப்பாரு. ஆனால் இவனுங்க வந்து சொந்த வீட்டிலே வந்து ஒரு உருப்படியான வேலையும் பண்ண மாட்டாங்க. வெளியில் வந்து நாட்டுக்காக போராடுவாங்க. நான் கேட்குறேன், சித்தார்த் எங்கே? ஜிவி பிரகாஷ் எங்கே? மன்சூர் அலிகான் எங்கே? இதில் ரீதியாக குரல் கொடுத்தார். ஐஸ்வர்யா எங்கே? இவங்கெல்லாம் பயங்கரமான குரல் கொடுத்த பிரம்மாக்கள்ல இயக்குனர் ராம் எங்கே? வெற்றிமாறன் எங்கே? இவரெல்லாம் அப்படியே கொதிச்சானுங்களே. அப்படியே இவர் எங்கே, அவர் எங்கே, யோகி ஆதித்யநாத் அதை பண்ணிட்டாரு, மோடி அவர்கள் இதை பண்ணிட்டாரு, எடப்பாடி அதை பண்ணிட்டாரு, கொதி. ஹிந்தி தெரியாதுன்னு போடான்னு சொன்ன யுவன் சங்கர் ராஜா எங்கே? இவங்கெல்லாம் எங்கடா போனீங்க? நீங்களா அவங்களெல்லாம் தேடிட்டு இருக்கிறோம். வாங்கடா, உங்கள் வீட்டில் பிரச்சனைடா, எங்கள் வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை.
உங்களுடைய திரை உலகத்தில் இந்த பிரச்சனை கொழுந்து விட்டு எரியறப்ப ஊசி எங்கே மருந்து எங்கே சித்தார்த்தே நீ எங்கடா போன வாடா. ஜிவி பிரகாஷ் அதே மாதிரி குரல் கொடுப்பாரு எல்லாத்துக்குமே. அதே மாதிரி ஐஸ்வர்யா குரல் கொடுப்பாங்க. அவ்வளோ கேள்வி கேட்டால் இதை பற்றி கேட்காதீங்க, இதை பற்றி கேளுங்க அப்படின்வாங்க. இப்போ நான் குறிப்பிட்ட நடிகர் 2-3 பேர் தான் சொல்லியிருக்கேன். அது கிட்டத்தட்ட ஒரு லிஸ்ட்டில் ஒரு 15 பேர் இருக்கிறாங்க. இவர்கள் எல்லாமே இப்போ எங்கே போனாங்க? மற்ற பிரச்சனை, சமூகம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் குரல் கொடுக்குறீங்களே, சூர்யா அவர்களே எங்கே போனீங்க? இன்னைக்கு காலைல மோகன் நடராஜ் சார் டெத்துக்கு வந்தார், அப்போ கூட அவர் பேட்டி கொடுக்குறப்ப கூட எதுவும் சொல்லலை. கார்த்தி அவர்களே எம்பவர்மெண்ட் ஆஃப் இம்பேக் அசஸ்மெண்ட் பேசுனீங்களே, என்ன அருமை தம்பி எங்கே போனீங்க கார்த்தி? திருப்பதியில் இந்த மாதிரி ஊழல் நடக்குதுன்னு சொன்னாரே கலையுலக மார்க்கெட்டின் சிவகுமார் எங்கே போனீங்க? உங்களை தேடுறோம். தஞ்சை பெரிய கோயில் வந்து ஜெய்ப்பூர் அரண்மனை மாதிரி பின்னுது, அதற்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் கேவலமா இருக்குதுன்னு சொல்லி தஞ்சை பெரிய கோயிலை பற்றி பொது வழியில பேச ஜோதிகா அவர்களே எங்க போனீங்க? இவங்களாம் எங்க போனாங்க? என்னென்ன குரல் போன ஏடிஎம்கே ஆட்சியில் இருப்ப இங்க கூட திமுக உதயநிதி அவர்களோட சேர்ந்து கொண்டு எவ்வளோ குரல் கொடுத்தீங்க. சரி, அவரெல்லாம் விடுங்க. உதயநிதி எங்க போனார்? அவர் ஒரு நடிகர் தானே, அவர் நடிகர் சங்க மெம்பர் தானே. அவர் 1 கோடி ரூபாய் இப்போ நடிகர் சங்கத்துக்காக நிதி கொடுத்துருக்காரா இல்லையா? ஒரு நடிகைக்கு ஒரு பிரச்சனை ஓடி வந்து நிற்கக்கூடிய ஒரு ஆள் தானே அவர். ஏன் உதயநிதியை பற்றி வாயை திறக்கல? வாய் தரங்க. நடிகர் சங்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா சங்க மெம்பர்களும் பண்ணுங்க. பூச்சி முருகன் எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து நிற்பாரு. பூச்சி முருகன் எங்க போனீங்க? எல்லாத்துக்கும் வீட்டு வசதி துறை ஆணைய தலைவராக நீங்கள் இருக்கிறீங்களே, நடிகர் சங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடிகருக்கு ஒரு பிரச்சனையால முன்னாடி வந்து பேசுறீங்களே. இன்றைக்கு உங்கள் சக நடிகர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, சக நடிகைகளுக்கு பாதிப்பு உண்டாதுன்னா இவங்க உடனே ஒரு பிரச்சனையை வைப்பாங்கன்னா எங்ககிட்ட கம்ப்ளைண்ட் வரல. கம்ப்ளைண்ட் வந்தவனை போய் கேளு. இதில் இன்னொரு பதிவு செய்ய விரும்புகிறேன். கேரளாவில் இந்த கம்ப்ளைண்ட் சம்பந்தப்பட்டு கொடுக்கப்பட்ட நடிகர்களில் 70% பேர் தமிழிலும் நடிக்கிறார்கள். நீ மோகன்லால் தமிழ் நடிக்கலையா? நிதின் பாலி தமிழ் நடிக்கலையா? முகேஷ் தமிழ் நடிக்கலையா? சித்திக் தமிழில் நடிக்கலையா? ரஞ்சித் தமிழ் நடிக்கலையா? மணியன் பிள்ளை தமிழ் நடிக்கலையா? சூர்யாகுமார் தமிழ் நடிக்கலையா? எல்லாரும் அங்கே நடித்து இங்கே நடிக்கிறவங்க தாங்க. அவர்கள் ஒரு பிரச்சனை, அது உங்களுக்கு தாங்க. அன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு அரசாங்கம் ரைஸ் பண்ணதுனால நாங்கள் கொதிப்படுவோம். இங்கே எங்களுக்கு வந்து உஷாரா தப்பிச்சுக்கிட்டா இருப்பாருங்க தகவல் தொழில்நுட்ப செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் இளங்கோவன் சாமிநாதன். எங்களுக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் வரல, வந்தோம் நாங்கள் பண்ணிவிடுவோம். வந்தால் அவர் பண்ணிவிடுவார், என்ன பண்ணுவாருன்னு தெரில எனக்கு. அப்போ அங்கே இருக்கவங்க தான் இது இங்கேயும் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் கேரளாவும் தெலுங்கும் கன்னடத்தில் இருக்கக்கூடிய பாதி நடிகர் நம்ம நடிகர் சங்கத்திலேயே மெம்பராக தாங்க இருப்பாங்க, அதில் மாற்றே கிடையாதுங்க. ஆனால் ஒரு கம்ப்ளைண்ட்டும் ரைஸ் ஆனால் மட்டும்தான் இதை பண்ணுவேன்னு சொல்கிறது அபத்தம். வருமுன் காப்பது தான் நீங்கள் நடிகர் சங்கம் இருக்கிறது தவிர இது பூதாகரமாக்கி ஒரு பிரச்சனையாக வர வரை நீங்கள் வெயிட் பண்ணக்கூடாது. ஆனால் ஒரே ஒரு விஷயத்த சொல்லணும்னா, இங்கே கேரளா திரையுலகம் முழித்து கொண்டு விட்டது, தமிழ் திரையுலகம் இன்னும் உறங்கி கொண்டிருக்கிறது.